இப்போது நம்ம பார்க்க போகிறது வந்து 3 மார்க் கொஷினுடைய லேண்ட்லாவில் இருக்கிற 3 மார்க் கொஷின்ஸ். இது எல்லாமே முக்கியமான கொஷின்ஸ் தான் உங்களுக்கு கொடுத்துருக்கேன். தமிழ்லேருந்து இங்கிலீஷ் ரெண்டுமே நான் உங்களுக்கு புரியும்படியாக கொடுத்துருக்கேன். ஸோ இதில் இருக்கிறத ஒன்றுத்தையும் நீங்கள் பார்த்துட்டே வாங்க. ஒரு தடவைக்கு 2 தடவை நீங்கள் கேட்டீங்க அப்படின்னா உங்களால் கண்டிப்பாக அதை எழுத முடியும். சரி, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இது வந்து 3 மார்க் கொஷின்ஸ், அதாவது இம்பார்ட்டன்ட் 3 மார்க் கொஷின் லேண்ட்லாவுடையது. ஸோ இது நான் சொல்கிறத கவனிச்சிட்டு வந்தாவே கண்டிப்பாக எழுத முடியும். கொஞ்சம் கவனிச்சிக்கிட்டு வாங்க. என்ன அப்படின்னா, ஃபஸ்ட்டு வந்து கான்செப்ட் ஆஃப் லேண்ட் அப்படின்னா, அதாவது லேண்ட் இஸ் லீகல் டேர்ம்ஸ். வந்து லேண்ட் இன்க்ளூட் நாட் ஓன்லி த ஃபிசிக்கல் சோயில் பட் ஆல்சோ things attached to it such as building, trees and resource like minerals. Types of land அப்படின்னு பார்க்கும்போது agriculture land used for farming and cultivation, non-agriculture land used for residential, commercial or industrial purpose. Forest land அப்படின்றது reserved for conservation of wildlife. Key legal concept அப்படின்றது land is often tied to the concept of ownership, rights and regulation under various law including property, land reform and environmental act அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்படின்னா என்ன அப்படின்னா, தமிழ் அர்த்தம் பார்த்தீங்கன்னா, நிலத்தினுடைய கருத்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சட்ட விதிமுறைகளில் நிலம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. நிலம் என்பது பௌதிக மண் மட்டுமல்ல, அதனுடன் இணைந்த கட்டிடங்கள், மரங்கள் மற்றும் கனிமங்கள் போன்றவை வளங்களையும் உள்ளடக்கியது. அதில் வந்து நிலத்தின் வகைகள் மொத்தம் 3 சொல்கிறாங்க. ஒன்று வந்து விவசாய நிலம். விவசாய நிலம் அப்படின்றது விவசாயம் மற்றும் சாகுபடிக்கு பயன்படுத்தப்படுகிறது. விவசாயம் அல்லாத நிலம் அப்படின்றது எதுனா குடியிருப்பு, வணிகம் அல்லது தொழில்துறை நோக்கங்களுக்காக பயன்படுத்தப்படுகிறது. மூன்றாவது வந்து வனநிலம், பாதுகாப்பு மற்றும் வனவிலங்குகளுக்காக ஒதுக்கப்பட்டுள்ளது அப்படின்றாங்க. அதுக்கப்புறம் முக்கிய சட்ட கருத்து எதுனா, நிலம் பெரும்பாலும் உரிமைகள் மற்றும் சொத்து, நில சீர்திருத்தம் மற்றும் சுற்றுச்சூழல் சட்டங்கள் உட்பட்ட பல்வேறு சட்டங்களின் கீழ் ஒழுங்குபடுத்துதல் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் ரெண்டாவது கொஸ்டின்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா, மூமெண்ட் ஆஃப் லேண்ட் ரீஃபார்ம் அப்படின்னு கேட்குறாங்க. அப்படின்னா ஹிஸ்டாரிக்கல் கண்டென்ட்னா, போஸ்ட் இண்டிபெண்டன்ஸ் இந்தியா சா மேஜர் லேண்ட் ரீஃபார்ம் aimed at redistributing land to reduce inequality. Key form abolition of Jamindar, tenancy reform, land ceiling act. 3 கொடுத்துருக்காங்க key reform. அப்போ இதில் abolition of Jamindar the first major reform to remove the intermediator. Tenancy reform அப்படின்றது protection tenancy from eviction and ensure fair rent. Land ceiling act அப்படின்றது imposed limits and the amount of land one could own to redistribute அப்படின்றாங்க. அப்போ excess land to the landless. கேஸில் இதில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, கேசவந்த பாரதி வெர்சஸ் ஸ்டேட் ஆஃப் கேரளா 1973 எஸ்டாப்ளிஷ் த டாக்ட்ரைன் ஆஃப் த பேசிக் ஸ்ட்ரக்சர் இம்பேக்டிங் லேண்ட் ரீஃபார்ம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, நில சீர்திருத்த இயக்கம். வரலாற்று சூழல் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நில சீர்திருத்தம் அதாவது நில சீர்திருத்தத்துக்கு பிந்தைய இந்தியா வந்து அதாவது இந்தியாவில் வந்து சமமற்ற இருக்கிற நிலத்தை அதை குறைக்கிறதுக்காக நிலத்தை மறுபங்கீடு செய்வதை நோக்கமாக கொண்ட பெரிய நில சீர்திருத்தங்கள் கண்டது. எதுனா அந்த வரலாற்று சூழல். அதுக்கப்புறம் முக்கிய சீர்திருத்தங்கள் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் வந்து ஜமீன்தார் ஒழிப்பு. அதில் வந்து இடைத்தரகர்களை நீக்கிய முதல் பெரிய சீர்திருத்தம். இரண்டாவது வந்து குத்தகை சீர்திருத்தங்கள் அப்படின்றாங்க. அப்போ குத்தகைதாரர்களை வெளியேற்றுகிறது இருந்து பாதுகாத்தல் அப்படின்றாங்க. மூன்றாவது வந்து நில உச்சவரம்பு சட்டங்கள். மறுபங்கீடு செய்ய ஒருவர் சொந்தமாக வைத்திருக்கும் நிலத்தின் அளவு மீது விதிக்கப்பட்ட வரம்புகள். நிலமற்றவர்களுக்கு அதிகப்படியான நிலம் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் வழக்கு சட்டம் அப்படின்றது கேசவானந்த பாரதி எதிராக கேரள மாநிலம் 1973 நில சீர்திருத்தங்களை பாதிக்கும் அடிப்படை கட்டமைப்பின் கோட்பாடாகும். இது வந்து நில சீர்திருத்த இயக்கத்தை சார்ந்தது. இந்த கொஸ்டின்ஸ். அடுத்தது 3வது கொஸ்டின் பார்க்கும்போது, லேண்ட் அக்யூசியேஷன் ஆக்ட் 1894 கொண்டு வந்தாங்க. பர்பஸ் என்னன்னா, அலோ த கவர்மெண்ட் டு அக்யூர் பிரைவேட் land for public purpose. Important section வந்து section 4, section 5A, section 18, section 24. 5ல என்ன சொல்லியிருக்காங்கன்னா, publication of preliminary notification. அதுக்கப்புறம் 5A என்றது hearing of object. IB என்றது செக்ஷன் 1B ரெஃபரிங் டு கோர்ட். செக்ஷன் 23 determination of compensation. அப்போது லா கேஸில் வந்து ஸ்டேட் ஆஃப் பீகார் வெர்சஸ் காமேஸ்வர் சிங் 1952 கிளாரிஃபைடு த நீட் ஃபார் பப்ளிக் பர்பஸ் இன் லேண்ட் அக்யூசேஷன் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அப்படின்னா நிலம் கையகப்படுத்தல் சட்டம் 1894 வந்தது. இதனுடைய நோக்கம் என்னன்னா, பொது நோக்கங்களுக்காக தனியார் நிலத்தை கையகப்படுத்த அரசாங்கத்திற்கு அனுமதிக்கிறது. முக்கியமான பிரிவுகள் வந்து பிரிவு 4
4 வந்து பூர்வாங்க அறிவிப்பின் வெளியீடு. பிரிவு 5A வந்து ஆட்சேபனைகளை கேட்டல். பிரிவு வந்து 1B வந்து நீதிமன்றத்தை பற்றிய குறிப்பு. பிரிவு 23 இழப்பீடு நிர்ணயம். வழக்கு சட்டம் பீகார் மாநிலம் எதிராக காமேஸ்வர் சிங் 1952 நிலம் கையகப்படுத்துவதில் பொது நோக்கத்தின் தேவையை தெளிவுபடுத்தியது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ நம்ம 3 கொஷின்ஸ் படிச்சிருக்கோம். ஒன்று வந்து நிலத்தின் கருத்து, அதாவது கான்செப்ட் ஆஃப் லேண்ட், நில சீர்திருத்தம் லேண்ட் ரிஃபார்ம், அப்புறம் நிலம் கையகப்படுத்துதல் சட்டம், அதாவது லேண்ட் அக்யூசேஷன் ஆக்ட் வந்து 1894 அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க. அதுக்கு அடுத்தது 4வது கொஸ்டின் வந்து சீலிங் ஆன் அக்ரிகல்ச்சரல் ஹோல்டிங் ஆந்திர பிரதேஷ் லேண்ட் ரிஃபார்ம் ஆக்ட் 1973. இதனுடைய பர்பஸ் என்னன்னா லிமிட் த அமௌண்ட் ஆஃப் அக்ரிகல்ச்சரல் லேண்ட் ஒன் கேன் ஹோல்ட் இன் ஆந்திர பிரதேஷ் கீ செக்ஷன். மொத்தம் என்ன செக்ஷன் 3 செக்ஷன் கொடுத்துருக்காங்க. ஒன்று வந்து செக்ஷன் 4 வந்து சீலிங் ஏரியா, செக்ஷன் 8 வந்து டிக்ளேரிங் ஆஃப் ஹோல்டிங், செக்ஷன் 9 வந்து சர்ப்ளஸ் லேண்ட் டு பி டேக்கன் பை த கவர்மெண்ட் ஆஃப் ரீடிஸ்ட்ரிபியூஷன். கேஸில் வந்து PV நரசிம்ம ராவ் வெர்சஸ் ஸ்டேட் ஆஃப் ஆந்திர பிரதேஷ் 1977 challenged the validity of act highlighting the ceiling on land holding அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அப்படின்னா தமிழ் மீனிங் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, தமிழ் மீனிங் வந்து விவசாயம் இருப்பு மீதான உச்சவரம்பு ஆந்திர பிரதேஷ் நில சீர்திருத்த சட்டம் 1973 கொடுக்கப்பட்டது. நோக்கம் வந்து என்னன்னா ஆந்திர பிரதேசத்தில் ஒருவர் வைத்திருக்கக்கூடிய விவசாய நிலத்தின் அளவை கட்டுப்படுத்துகிறது. இதுல முக்கிய பிரிவுகள் பார்க்கும்போது பிரிவு 4 வந்து உச்சவரம்பு பகுதி, பிரிவு 8 வந்து பங்குகள் பற்றிய அறிவிப்பு, பிரிவு 9 வந்து உபரி நிலத்தை மறுபங்கீடு செய்வதற்காக அரசு எடுக்க வேண்டிய வழக்கு சட்டம். PV நரசிம்மராவ் எதிராக ஆந்திர பிரதேஷ் மாநிலம் 1977 நிலத்தின் மீதான உச்சவரம்பை உயர்த்தி சட்டத்தின் செல்லுபடியை சவால் செய்தது அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க. இது வந்து 4வது கொஸ்டின், அதாவது விவசாய இருப்பு மீதான உச்சவரம்பு ஆந்திர பிரதேஷ் நில சீர்திருத்த சட்டம் 1973. இது மொத்தம் 4 கொஸ்டின் படிச்சிருக்கோம். 5வது கொஸ்டின் வந்து 5th ஒன்று வந்து எதுனா அர்பன் லேண்ட், அதாவது சீலிங் அண்ட் ரெகுலேஷன் ஆக்ட் 1976. பர்பஸ் பார்த்தீங்கன்னா ரெகுலேட் ஓனர்ஷிப் அண்ட் பொசிஷன் ஆஃப் வேக்கண்ட் அர்பன் லேண்ட் டு ப்ரிவெண்ட் லேண்ட் ஹோல்டிங். அதுக்கப்புறம் கீ செக்ஷன் பார்த்தீங்கன்னா செக்ஷன் 3 சீலிங் ஆன் அர்பன் லேண்டு. அதுக்கப்புறம் செக்ஷன் 10 வந்து அக்யூசேஷன் ஆஃப் எக்ஸஸ் லேண்டு பை த கவர்மெண்ட் அப்படின்றாங்க. அதுக்கப்புறம் செக்ஷன் 10 செக்ஷன் 21 வந்து யூஸ் ஆஃப் எக்ஸஸ் லேண்ட் ஃபார் பப்ளிக் குட். கேஸ்ல வந்து ஸ்டேட் ஆஃப் மகாராஷ்டிரா வெர்சஸ் பெசன்டி பாய் மோகன்லால் Ketan 1986 explained the application of urban land ceiling law. இதனுடைய தமிழ் அர்த்தம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நகர்ப்புற நிலம் உச்சவரம்பு மற்றும் ஒழுங்குமுறை சட்டம் 1976 வந்தது. இதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா நிலம் பாதிக்கப்படுவதை தடுக்க காலியாக உள்ள நகர்ப்புற நிலத்தின் உடைமையையும் ஒழுங்குபடுத்துகிறது. இதனுடைய முக்கிய பிரிவுகள் வந்து பிரிவு 1 நகர்ப்புற நிலத்தினுடைய உச்சவரம்பு, பிரிவு 10 வந்து அதிகப்படியான நிலத்தை அரசு கையகப்படுத்துதல், பிரிவு 21 வந்து அதிகப்படியான நிலத்தை பொது நலனுக்காக பயன்படுத்துதல். அதுக்கப்புறம் வழக்கு சட்டம் வந்து மகாராஷ்டிரா மாநிலம் எதிராக பசந்தி பாய் மோகன்லால் கெத்தான் 1986 நகர்ப்புற நிலம் உச்சவரம்பு சட்டங்கள் பயன்பாட்டை விளக்கினார் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இது மொத்தம் எத்தனை 5 படிச்சிருக்கோம். அடுத்தது வந்து 6வது பார்க்கும்போது டெனன்சி லா ஆந்திர பிரதேஷ் ரெண்ட் கண்ட்ரோல் ஆக்ட் 1960 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அது என்னன்னா அதனுடைய பர்பஸ் பார்த்தீங்கன்னா ரெகுலேஷன் த ரிலேஷன்ஷிப் பிட்வீன் த லேண்ட்லார்ட் அண்ட் டெனன்ட். லேண்ட்லார்ட்னா யார் நிலத்தை வச்சிருக்காங்களோ, டெனன்ட் குத்தகைதாரர். என்ஷூரிங் ஃபேர் ரெண்ட் அண்டு ப்ரொடெக்ஷன் அகெயின்ஸ்ட் எவிக்ஷன். கீ செக்ஷன் இதில் என்னென்ன கொடுத்தனா செக்ஷன் 4, செக்ஷன் 10, செக்ஷன் 14 அப்படின்னு. அதுக்கப்புறம் இது செக்ஷன் 4 வந்து ஃபிக்ஸேஷன் ஆஃப் ஃபேர் ரெண்ட், செக்ஷன் 10 வந்து கிரவுண்ட் ஃபார் எவிக்ஷன், செக்ஷன் 14 வந்து டெனன்ட் ரைட் டு ரீஸ்டோரேஷன். கேஸில் வந்து சந்திரம்மா வெர்சஸ் சுரேஷ் 1965 இன்டர்பிரேட்டட் டெனன்ட் ப்ரொடெக்ஷன்ஸ் அண்டர் த ஆக்ட். அதுக்கப்புறம் 7 வந்து அடுத்தது இதனுடைய தமிழ் அர்த்தம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா குத்தகை சட்டங்கள் வந்து ஆந்திர பிரதேஷ் வாடகை கட்டுப்பாட்டு சட்டம் 1960 கொண்டு வந்தாங்க. இதனுடைய நோக்கம் என்னன்னா நில உரிமையாளர்களுக்கும் குத்தகைதாரர்களுக்கும் இடையிலான உறவை வந்து ஒழுங்குபடுத்துவதே நியாயமான வாடகையை வந்து வெளியேற்றுகிறது அப்படின்றாங்க. அதாவது எதிரான பாதுகாப்பை உறுதி செய்கிறது. முக்கிய பிரிவுகள் வந்து பிரிவு 4, பிரிவு 10, பிரிவு 14. 4 வந்து நியாயமான வாடகை நிர்ணயம் செய்கிறாங்க. அதுக்கப்புறம் பிரிவு
பிரிவு 10 வந்து வெளியேற்றத்திற்கான காரணங்கள். அதுக்கப்புறம் பிரிவு 14 வந்து குத்தகைதாரனின் மறுசீரமைப்பு உரிமை. இப்போ வழக்கு சட்டம் என்னன்னா, சந்திரம்மா எதிராக சுரேஷ் 1965 சட்டத்தின் கீழ் குத்தகைதாரர் பாதுகாப்பு விலக்கப்பட்டது அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் 7வது, மொத்தம் 6 நம்ம படிச்சிருக்கோம். இப்போ 7வது பார்த்தீங்கன்னா, ஆந்திர பிரதேஷ் அசைன் லேண்ட் ஆக்ட் 1977. அதனுடைய பர்பஸ் என்ன அப்படின்னா, ப்ரிவெண்ட் த டிரான்ஸ்ஃபர் ஆஃப் கவர்மெண்ட் அசைன் லேண்ட் டு பிரைவேட் இண்டிவிஜுவல். கீ செக்ஷன் வந்து செக்ஷன் 3, 4, 5 மூணுமே கண்டினியூஸாக வருது. அசைன் லேண்டு அதில் பார்த்தீங்கன்னா 3 வந்து ப்ரொஹிபிஷன் ஆன் டிரான்ஸ்ஃபர். அதுக்கப்புறம் கவர்மெண்ட் ரைட்ஸ் டு ரீக்ளைம் லேண்டு செக்ஷன் 5 வந்து பெனால்ட்டி ஃபார் வயலேஷன். அப்போ கேஸில் வந்து திருமலை கிருஷ்ணா ராவ் வெர்சஸ் ஸ்டேட் ஆஃப் ஆந்திர பிரதேஷ் 1982 டிஸ்கஸ்ட் த கிளைமிங் ஆஃப் அசைன்ட் லேண்ட் பை த கவர்மெண்ட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ ஆந்திர பிரதேஷ் அசைன்லேண்ட் ஆக்ட் வந்து 1977 வந்து கொண்டு வந்தாங்க. அப்படின்னா என்னன்னா, ஆந்திர பிரதேஷ் ஒதுக்கப்பட்ட நில சட்டம் 1977. இதனுடைய நோக்கம் வந்து அரசு ஒதுக்கிய நிலத்தை தனியாருக்கு மாற்றுவதை தடுக்கிறது. யாருக்கு மாற்றக்கூடாது? தனியாருக்கு. அப்போ முக்கிய பிரிவுகள் வந்து 3, 4, 5 3 இருக்கு. இடமாற்றம் தடுக்கிறது 3ல். 4ல் வந்து நிலத்தை மீட்க அரசாங்கத்தின் உரிமை. பிரிவு 5 வந்து மீறலுக்கான தண்டனை. அப்போ வழக்கு சட்டம் வந்து என்ன கொடுத்துருக்காங்கன்னா, தும்மல கிருஷ்ணாராவ் எதிராக ஆந்திர பிரதேச மாநிலம் 1982 அரசால் ஒதுக்கப்பட்ட நிலங்களை மீட்டெடுப்பது குறித்து விவாதிக்கப்பட்டது அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அடுத்தது 8வது கொஸ்டின்ஸ் பார்க்கும்போது, ஆந்திர பிரதேஷ் லேண்ட் கிராப்பிங் ஆக்ட் 1982 ஒன்று கொண்டு வந்தாங்க. அது வந்து பர்பஸ் என்ன, ப்ரிவெண்ட் இல்லீகல் கிராப்பிங் ஆஃப் லேண்டு பர்டிகுலர்லி கவர்மெண்ட் அண்ட் அசைன் லேண்ட். கீ செக்ஷன் என்ன, செக்ஷன் 4 கான்ஸ்டிடியூஷன் ஆஃப் ஸ்பெஷல் கோர்ட் ஃபார் லேண்ட் கிராப்பிங் கேசஸ். செக்ஷன் 8 வந்து ப்ரொசீஜர் ஃபார் டீலிங் வித் லேண்ட் கிராப்பிங் கேசஸ். அதுக்கப்புறம் செக்ஷன் 10 வந்து பவர் ஆஃப் த ஸ்பெஷல் கோர்ட். கேஸ் லா கொண்டா லக்ஷ்மணா பாபுஜி வெர்சஸ் கவர்மெண்ட் ஆஃப் ஆந்திர பிரதேஷ் 1986 லேண்ட்மார்க் கேஸ் ஆன் லேண்ட் கிராப்பிங். லேண்ட் கிராப்பிங் உடைய லேண்ட்மார்க் கேஸ் தான் இது. ஆந்திர பிரதேஷ் லேண்ட் கிராப்பிங் ஆக்ட் 1982 கொண்டு வந்தாங்க. அதுக்கப்புறம் இதனுடைய தமிழர்த்தம் என்னன்னா, ஆந்திர நில அபகரிப்பு சட்டம் 1982 கொண்டு வரப்பட்டது. இதனுடைய நோக்கம் வந்து நிலம் குறிப்பாக அரசு மற்றும் ஒதுக்கப்பட்ட நிலங்களை சட்டவிரோதமாக அபகரிப்பதை தடுக்கிறது. அப்போ இதனுடைய முக்கிய பிரிவுகள் என்னென்ன அப்படின்னா, மொத்தம் 3 பிரிவுகள் 4, 8, 10. அதில் பிரிவு 4 வந்து நில அபகரிப்பு வழக்குகளுக்கான சிறப்பு நீதிமன்றங்கள் இதில் இருக்கு. அதுக்கப்புறம் பிரிவு 8 வந்து நில அபகரிப்பு வழக்குகளை கையாள்வதற்கான நடைமுறை. அப்புறம் 10 வந்து சிறப்பு நீதிமன்றத்தின் அதிகாரங்கள். வழக்கு சட்டம் எதுனா, கோண்டா லக்ஷ்மணா பாபுஜி எதிராக அரசு ஆந்திர பிரதேசம் 1986 மைல்கல் நில அபகரிப்பு வழக்கினுடைய இது லேண்ட்மார்க், முக்கியமான லேண்ட்மார்க். இது நில அபகரிப்பு வழக்கின் கீழே வந்தது அப்படின்னு சொல்கிறாங்க. மொத்தம் என்னது 8 சட்டங்கள் பற்றி படிச்சிருக்கோம். அதுக்கு அடுத்தது 9வது சட்டம் பார்த்தீங்கன்னா, மொத்தமே 9 சட்டங்கள் தான் லேண்ட்லால நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த 9 சட்டங்களையுமே இப்போ சொன்னதை ஒரு தடவைக்கு 2 தடவை கண்களை மூடி நீங்கள் கேட்டாவே உங்களால் கண்டிப்பாக சொல்ல முடியும். ஃபாரஸ்ட் கன்சர்வேஷன் ஆக்ட் வந்து 1980 கொண்டு வந்தாங்க. அதனுடைய பர்பஸ் என்ன அப்படின்னா, டு கன்சர்வ் the forest and regulation deforestation. ஃபாரஸ்டேஷன் இம்பார்ட்டண்ட் செக்ஷன் இதில் என்னென்ன கொடுத்துருக்காங்கன்னா, மொத்தமே 3 செக்ஷன் தான் கொடுத்துருக்காங்க. 2, 3, 4. அப்போது ரெஸ்ட்ரிக்ஷன் ஆன் டிஃபாரஸ்டேஷன் அண்ட் யூஸ் ஆஃப் ஃபாரஸ்ட் லேண்ட் ஃபார் நான் ஃபாரஸ்ட் பர்பஸ். செக்ஷன் 3 வந்து பவர் ஆஃப் சென்ட்ரல் கவர்மெண்ட். செக்ஷன் 4 வந்து அட்வைசரி கமிட்டி ஆன் ஃபாரஸ்ட் கன்சர்வேஷன். கேஸ்லாம் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, டிஎன் கோடவர்மன் திருமுல்பட் விசஸ் யூனியன் ஆஃப் இந்தியா 1996. Key case in forest conservation emphasizing the importance of this act அப்படின்றாங்க. இதுனா ஃபாரஸ்ட் கன்சர்வேஷன் ஆக்ட் வந்து 1980 வந்து இது கொண்டு வந்தாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இதனுடைய தமிழ் அர்த்தம் என்னன்னா, வன பாதுகாப்பு சட்டம் வந்து 1980 கொண்டு வரப்பட்டது. இதனுடைய நோக்கம் வந்து காடுகளை பாதுகாத்தல் மற்றும் காட்டு ஒழிப்பை வந்து ஒழுங்குபடுத்துகிறது. முக்கியமாக பிரிவுகள் என்னன்னா 2, 3, 4. இதில் 2 வந்து காடுகளை அழித்தல் மற்றும் வனநிலத்தை வனமற்ற நோக்கங்களுக்காக
பயன்படுத்துவதற்கான கட்டுப்பாடு. பிரிவு 3 வந்து மத்திய அரசினுடைய அதிகாரங்கள். பிரிவு 4 வந்து வன பாதுகாப்பு குறித்த ஆலோசனை குழு. வழக்கு சட்டம் வந்து DN கோதவர்மன் திருமுல்பாட் எதிராக யூனியன் ஆஃப் இந்தியா 1996 வன பாதுகாப்பில் முக்கிய வழக்கு. இது ரொம்ப வன பாதுகாப்புல வந்து முக்கியமான வழக்கு. இந்திய சட்டத்தின் முக்கியத்தை வலியுறுத்துகிறது அப்படின்றாங்க. அப்போ மொத்தம் நம்ம எத்தனை படிச்சிருக்கோம்னா மொத்தம் வந்து மொத்தம் 9 படிச்சிருக்கோம். ஒன்று வந்து கான்செப்ட் ஆஃப் லேண்டு, இன்னொன்று மூவ்மெண்ட் ஆஃப் லேண்ட் ரிஃபார்மு. ஏன்னா முன்ன கொடுத்த கொஷின்ஸ்லேருந்தே ஒரு 4 கொஷின் 5 கொஷின்ஸ் கிட்ட அதே மொத்தம் 6 கொஷின் எழுத சொல்லியிருந்தாங்க. அதில் 5 கொஷினுக்கு மேலவே வந்து நம்ம படித்தது, அதாவது நான் கொடுத்த கொஷின்ஸ்லேருந்து தான் வந்திருக்கு. ஸோ இதை ஒரு தடவைக்கு 2 தடவை நீங்கள் ஜஸ்ட்டு கேளுங்க, அதை புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா உங்களால் கண்டிப்பாக அதை எழுத முடியும். கான்செப்ட் ஆஃப் லேண்டு, மூவ்மெண்ட் ஆஃப் லேண்ட் ரிஃபார்மு, அதுக்கப்புறம் லேண்ட் அக்யூசேஷன் ஆக்ட் 1894, அதுக்கப்புறம் சீலிங் அண்ட் அக்ரிகல்ச்சரல் ஹோல்டிங் ஆந்திர பிரதேஷ் அண்ட் லேண்ட் ரிஃபார்ம் ஆக்ட் 1973, அர்பன் லேண்ட் சீலிங் அண்ட் ரெகுலேஷன் ஆக்ட் 1976, டெனன்சி லா ஆந்திர பிரதேஷ் ரெண்ட் கண்ட்ரோல் ஆக்ட் 1960, அப்புறம் ஆந்திர பிரதேஷ் அசைன் லேண்ட் ஆக்ட் 1977, அதுக்கப்புறம் ஆந்திர பிரதேஷ் லேண்ட் கிராப்பிங் ஆக்ட் 1982, ஃபாரஸ்ட் கன்சர்வேஷன் ஆக்ட் 1980. இந்த 9ல் எது கேட்டாலும் உங்களால் பிக் மார்க் கொஷின்லேயும் வரும், ஸ்மால் மார்க் கொஷின்லேயும் வரும். இதை நீங்கள் எழுதலாம். நெக்ஸ்ட்டு பார்க்கலாம், அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.